என்னை யாராவது தூக்கி விட மாட்டாங்களா, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி உங்க இருதை ஏதாவது தேடுனா, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சமூகத்துக்கு பழகி பாருங்க, உங்களை இந்த தேவ சமூகம் தூக்கி விடும் வல்லமை கொண்டது. நான் உன் கூட இருக்கிறதுனால, நான் உன்னை விட்டு விலகாம இருக்கிறதுனால, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகவே முடியாது, உன்னை கைவிடவே முடியாது. அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ராத்திரி வேளையில் நம்ம ஒரு நல்ல சத்தியத்தை மெதுவாக தியானிக்க போகிறோம். யாருக்குமே சொல்லாத ஒரு வாக்கு தத்தம். தேவன் ஒவ்வொரு மனுஷனை அழைக்கும் போது ஒவ்வொரு விதமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். எரேமியாவை அழைக்கும் போது, பார், பிடுங்கவும் கட்டவும் நான் உன்னை நிலைநாட்டினேன், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் அவனை அழைத்தார். பேதுருவை அழைக்கும் போது, மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் அவனை அழைத்தார். பவுலை ஆண்டவர் அழைக்கும் போது, நான் உன்னை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் அவனை அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்தார். இப்படியெல்லாம் ஒரு விதமான வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷனுக்கு பாருங்க, ரொம்ப அழகாய் ஒரு வாக்கு தத்தம் என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்ம நேசித்தவர்கள், பழகினவர்கள், கூட இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் நம்மளை விட்டு விலகிட்டாங்க. ஆமீன் சொல்வீங்களா? விலகிடுவாங்க. ஆனால் நான் இந்த ராத்திரி ஒரு தேவனை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? மனிதர்கள் விலகினாலும் விலகாத கர்த்தர், உறவுகள் விலகினாலும் விலகாத கர்த்தர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விலகாதவரே சொல்லுங்க. நேற்று நம்ம கையை உயர்த்தி சொன்னோம், என் பெலனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ராத்திரி சொல்லணும், விலகாதவரே. ஹல்லேலூயா. விலகாத கர்த்தர், விலகவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. 60 வயசு உள்ளவங்க நீங்கள் இங்கே இருக்கலாம், அல்லது 70 வயது நிரம்பின முதியவர்கள் இங்கே இருக்கலாம், 40 வயது நிரம்பின அண்ணன்மார்கள் இருக்கலாம், 25 வயசு உள்ள வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கலாம். உங்கள் வயசுக்கு ஒத்து நீங்கள் பாருங்க, எத்தனையோ பேர் உங்களை விட்டு விலகிட்டாங்க. இருப்பேன்னு சொன்னாங்க இல்லை, வருவேன்னு சொன்னாங்க இல்லை. ஆனால் இதுவரைக்கும் ஒரு கர்த்தர் நம்மோடு எதையும் எதிர்பாராமல் நடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். இனிமேல் நடப்பார். சீஷர்களுக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய முதலீடு என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. மனிதன் நம்மோடு எப்பொழுது பயணிப்பான்? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, சுகமாக இருக்கும்போது, நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும்போது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு மனிதனுக்கு எந்த நாட்களிலும் நம்மோடு கூட வருகிற ஒரு நல்ல கர்த்தர் இந்த கர்த்தர். ஒரு அல்லையே சொல்வீங்களா? பைபிளில் உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்கு. எல்லாரும் கோரஸா அந்த வாய் திறந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி சொல்லுங்க. நன்றி, உங்க உற்சாகத்துக்கு மிக்க நன்றி. நேரத்தோடு இன்னைக்கு உற்சாகமா இருக்கீங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி ஊசா பிடிக்கிறான், அடி விழுகுது. ஆமாவா? ஊசா பிடிக்கிறான், அடி விழுகுது.
இன்னொரு தேசத்துல கொண்டு போய் பெலிஸ்தரின் தேசத்துல வைக்கிறாங்க. எல்லாரும் மூல வியாதியினால சாகுறான். அதே உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு வருது, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. வித்தியாசத்தை பாருங்களேன். உடன்படிக்கை பெட்டி ஒண்ணுதான், ஒரு இடத்துக்கு போகும்போதே அடி. இன்னொரு இடத்துல மூல வியாதி, தாகோன் சிலைக்கெல்லாம் கை கால்லாம் கலந்து போயிடுச்சு. ஆனா அதே ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு போனா அடியும் இல்லை, வியாதியும் இல்லை, ஆசீர்வாதம். என்ன காரணம்? 40 வருஷம் என் வீட்டில் இருந்துச்சுங்கிற அந்த பழக்க தோஷத்தில் உடன்படிக்கை பற்றி துணிஞ்சி பிடிச்சான், அடி. பிலிஸ்தீன் தேசத்தில் உடன்படிக்கை பற்றி பயபக்தி இல்லாத இடத்துல வச்சான், அதனால அடி. இந்த ஓபேத்ஏதோம் பயபக்தி இல்லாமல் இல்லை, பய பழக்கத்தினால் அல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சான், பலி செலுத்தினான். அது உடன்படிக்கை பெட்டிய உடன்படிக்கை பெட்டியா பார்த்தா பாருங்க, அடியும் இல்லை, வியாதியும் இல்லை, ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து வந்தது. உடன்படிக்கை பெட்டியை நீங்க பார்க்கிற விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம ராஜரத்ன பாஸ்டர் தானே பிரசங்கம் பண்றாரே அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு உடன்படிக்கை பெட்டியிலிருந்து ஒரு வார்த்தை எனக்கு வருதுன்னு பாருங்க, அதிலிருந்து ஒரு வாருகிற வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டது. நம்ம சர்க்குண பாஸ்டர் தானே பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு கேட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிரசங்கம் பண்ணுது. அந்த உடன்படிக்கை பெட்டிய பழக்கத்தினால பார்க்கல, பயபக்தி இல்லாம பார்க்கல, அதுக்கு மரியாதையோட பார்க்கிறேன். அதிலிருந்து எனக்கு தேவனுடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறதிலையும் பராமரிக்கிறதிலையும் பலி செலுத்துவதிலும் ஓபேத்ஏதோம் அதற்குரிய கணத்தை செலுத்தினா 6 மாசம்தான். யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கூட 6வது மாசம் தான். இனி இருக்கிற இந்த 12 மாசத்துக்குள்ள என் வீடு இன்னைக்கு சாபத்தினால இருக்கலாம். ஆனா இந்த 6வது மாசத்தின் நடுப்பகுதியில நான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாறணும்னா என் வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டிக்கு நான் செலுத்த வேண்டிய கணத்தை நான் செலுத்தும் போது என் வாழ்க்கையில வந்து விழ வேண்டிய பல உச்சிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. தேவனுடைய வாக்கு தத்துவம் இது ரொம்ப அரிது பலதான வசனம் இல்ல. நிறைய இந்த பிரசங்கம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இது இன்னொரு கோணத்தில் நம்ம இந்த ராத்திரி கவனிக்க போகிறோம். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் சொல்லும் போது 4 வித காலகட்டத்தை மனசுல வச்சு ஆண்டவர் சொல்றார். முதலாவது இந்த 4 வித காலகட்டத்தை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கிடணும். நான் இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு கூட்டத்தை நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, எனக்கு பைபிள் ஒன்றும் தெரியல, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். காது இருக்குல்ல, கேளுங்க. கிறிஸ்தவத்துக்கு 2 மிக மிக முக்கியம், காதும் கண்ணும். என்னது? சத்தமா சொல்லுங்க. பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் இந்த 2ஐயும் கர்த்தர் உண்டாக்கினா நீதிமொழி எழுதுவார். அதை நீங்க படிச்சையா மற்றதெல்லாம் கர்த்தர் உண்டாக்கலன்னு நினைப்பு வரும். காரணம் என்ன தெரியும்? இது ரெண்டும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. புதுசா வந்திருக்கிற நீங்க நினைக்காதீங்க, பைபிள் எனக்கு நினைக்காதீங்க. காதுல முதல்ல கேளுங்க. இந்த வசனம் ஒரு சோப்பு மாதிரி கேட்க 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 நம்ம சுத்தமாக்கிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்வீங்களா? 4 வித காலகட்டம். 1, ஆரோனும் மோசேயும் மிரியாமும் இல்லாத காலகட்டம். இந்த காலகட்டம் யாரெல்லாம் இல்லை? ஆரோன் இல்லை, மோசே இல்லை, மிரியாம் இல்லை. ஆரோன் யார்? ஜனங்களை தேவனோடு சேர்க்கிறவன். மிரியாம் யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. மோசே யார்? ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவன், ஜனங்களை வழிநடத்துகிறவன். இந்த 3 பெரும் அற்புதமான கதாபாத்திரங்கள், வரலாற்று சம்பவம் நிறைந்த இந்த அற்புதமான தேவனுடைய மனிதர்கள் 3 பேரும்
இல்லை. இந்த 3 பேரும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னாரு, மோசே இல்லைன்னு கவலைப்படாத, ஆரோன் இல்லைன்னு கவலைப்படாத, மிரியாம் இல்லைன்னு கவலைப்படாத, இந்த 3 பேரையும் அழைச்ச நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னோட சேர்ந்து நீங்க நல்லா பைபிள் தியானிக்கணும். யாரோ ஒருத்தரை நம்பி இருக்கிறோம் இல்ல, இவங்க எங்கூட இருந்தா சில நேரத்தில் கூட இவங்க எங்கூட பயணிப்பாங்கன்னு நினைச்சேன், பயணிக்கல. என் கூட இருப்பாங்க நினைச்சேன், இல்ல. மோசேக்கு தேவனுடைய நேரடி அழைப்பு இருந்துச்சு, யோசுவாவுக்கு தேவனுடைய நேரடி அழைப்பு இல்லை. பிற்காலத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நேரடி அழைப்பு பெற்ற மோசே இல்ல, ஆசாரி அழைப்பு பெற்ற ஆரோன் இல்ல, தீர்க்கதரிசி அழைப்பு பெற்ற மிரியாம் இல்ல. இந்த 3 பேரும் இல்லாத இருக்கிற ஒரு காலகட்டம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சில நேரம் உங்களுக்கு உதவியா இருக்கிற சில நபர்கள் உங்களுக்கு இல்லாம போன எப்படி இருக்கும்? காவல் கிணறுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அந்த பாஸ்டர்யாவுக்கு மனைவி இல்லை, இறந்து போனாங்க. அவங்களுடைய கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு என்னை மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் கூட்டு போனார். ஹோட்டலில் கூட்டு போய் ஒரு டிராஃபிக்கில் அந்த காரில் என் கையை பிடிச்சி ஓன்னு அழுதார். அழுதுட்டு சொன்னார், பாஸ்டர் முதலாவது செத்தா நான் சாகணும், மனைவி சாகவே கூடாது பாஸ்டர். ஒரு மனைவி கணவன் இல்லாமல் குடும்பம் நடத்திடுவா, ஒரு கணவன் மனைவி இல்லாமல் குடும்பம் நடத்தவே முடியாது. நான் லிட்டரலாக அனுபவிக்கிறேன், நான் லிட்டரலாக அனுபவிக்கிறேன். மனைவி இல்லை, மனைவி இல்லை, ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. டாடி சாப்பிட்டு வந்துடுறீங்களான்னு கேட்குறாளே தவிர சாப்பிட வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிறா. ஆனால் என் மனைவி 10 மணி ஆனாலும் எனக்காக காத்திருப்பா, சாப்பிடவே மாட்டா, காத்திருப்பா. ஹவுஸ் விசிட்டிங்லாம் முடிச்சுட்டு வருவேன், வாங்க எங்க வந்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி எனக்காக காத்திருப்பா. ஒரு மனைவி ஒருத்தரை கொட்டு விலகும் போது இருதயம் எப்படி தத்தளிக்கிறது. இதே போலதான் யோசுவாவுக்கும், ஐயோ என்னோடு கூட சேர்ந்து பயணித்த இந்த 3 நபர்களும் இன்னைக்கு என் கூட இல்லையே, நான் தனித்தவனா இருக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பரலோக தேவன் அவன் இருதயத்துக்கு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2வது அது என்ன காலகட்டம் பாருங்க, வாக்குத்தத்த பூமியை சேராத ஒரு காலகட்டம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியல. பெரிய ப்ராசஸ் அது. கர்த்தருடைய வாக்குத்தத்த மோசேக்கு இருந்துச்சு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் நடாததும் கட்டாததும் நீர் பாய்ச்சாததும் இவர்கள் விளைய செய்யாததுமா இருக்கிற, இவர்கள் கற்பனையில கூட நினைச்சு பார்க்காது இருக்கிற அற்புதமான ஒரு தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னாரு. மோசே எடுத்துக்கொள்ளப்படுகிறார், மோசே இல்லை. இந்த நேரத்தில் வாக்குத்தத்த பூமியை சேராத ஒரு காலகட்டம். என்ன அர்த்தம்? ஊழியத்தின் பாதி நிலையில் இருக்கிறான். இந்த ஜனங்களை ஒரு பெரிய நோக்கத்திற்காக, தேவ சித்தத்துக்காக, தேவ திட்டத்துக்காக இழுத்து கொண்டு போக வேண்டிய இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது, பயப்படாத, பினிஷ் பண்ண முடியாதோன்னு நினைக்காத, பாதியில விட்டுறணும்னு நினைக்காத, இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்போன்னு நினைக்காத. நான் உன் கூட இருக்கிறதுனால, நான் உன்னை விட்டு விலகாம இருக்கிறதுனால அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். ஆமீன் சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசு ரத்தம் ஜெயம் வரும்போதே பொங்கல் சாப்பிட்டு வந்தீங்களாமா? அல்லேலூயா. வாக்குத்தத்த பூமியை கொண்டு போய் சேராத ஒரு காலகட்டம். பயப்படாத, நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு காலகட்டம் பாருங்க, கூட பிறந்தவளும் பிரச்சனை, கூட நிக்கிறவளும் பிரச்சனை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கூட பிறந்த மிரியாமும் பிரச்சனை, கூட நிக்கிறவங்களும் பிரச்சனை பார்த்தவன் இந்த யோசுவா. கூட பிறந்தவ பிரச்சனை பண்ணாலும், கூட நிக்கிறவங்க பிரச்சனை பண்ணாலும் பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரம் கர்ப்ப பிறப்புகள் நமக்கு சத்துருக்களாய் மாறி விடுவார்கள். கூட பிறந்தவங்க ஒரு பெரிய துரோகிகளாய் மாறி விடுவார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளா மாறினாலும் கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். 4வது ஒரு காலகட்டம் பாருங்க, முறுமுறுக்கிற ஜனங்களும் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களும். ஜனங்கள் 7 தீமைகளை செய்தார்கள் மோசேயின் காலத்தில். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் 7 தீமைகளை செய்தார்கள். பரீட்சை பார்த்து, வாதாடி,
முறுமுறுத்து எகிப்துக்கு போலான்னு சொல்லி குறை சொல்லி ஒரு தலைவனை ஏற்படுத்தி இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி 7 பிரச்சனைகளை செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த உலகத்தில் மிக கஷ்டமான ஒரு பணி இருக்குதுன்னா தமிழ்நாட்டை கூட வழி நடத்திடலாங்க. இந்த சபைகளை வழிநடத்துறது கஷ்டம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் நிற்கும். திடீர்னு சிரிக்கும், முறைக்கும், சோத்திரம் சொல்லாது, ஒரு சைஸாக போகும். எவ்வளோ அமைதியாக அடிக்கப்படுற ஆடு மாதிரி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஏசு ரத்தம் செய்யும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நினைக்கிறான் யோசுவா. மோசேவே அந்த பாடுபடுத்தினாங்களே, என்னை சும்மாவா விடுவாங்க? திடீர்னு நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொள்வோம் வா. திடீர்னு எகிப்துக்கு திரும்பி இன்னும் சொல்லுவான், எகிப்துக்கு போய் செத்து போன நலமா இருக்கும், அங்கே எங்களுக்கு கல்லறை இல்லையா, போறோம். திடீர் எழும்புவாங்களே, இவங்களை என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்துக்கு இதுதான் பின்னணியும். இந்த 4 வித காலகட்டத்தில் மனதில் வைத்து யோசுவா என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு தேவ சத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதுமே இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. நான் என்னுடைய செய்திக்கு அடுத்த குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை ஆழத்துக்குள்ளே வைக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, மனுஷனை ரொம்ப நம்பாதீங்க. சொல்லுங்க, நான் நம்பாதீங்கன்னு சொல்லலை. எப்படி சொன்னேன்? நம்பாதீங்கன்னு சொல்லலை. எப்படி சொன்னேன்? ரொம்ப நம்பிடாதீங்க. அல்லேலூயா. 1000 தான் இருந்தாலும் அவன் மனுஷன்தான். மனுஷனை ரொம்ப என்ன செஞ்சிடாதீங்க. இந்த நடுப்பகுதி வசனம் சொல்லும் போது அந்த 18ஆம் சங்கீதம் தானே, 118ஆம் சங்கீதம் தானே, இல்லை, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். ரொம்ப நம்பிடாதீங்க, பழகிக்காங்க, சோத்திரம் சொல்லிக்காங்க. பட் நம்பிக்கைன்னு வந்தா கர்த்தரை தான் நம்பணும். அவன் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எல்லாரும் எனக்கு கவனிங்க. இந்த ஏன் ஆண்டவர் யோசுவா மட்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுவதற்கு என்ன காரணம்? நமக்கு இருக்கிற இந்த 3/4 மணி நேரத்தில் 45 நிமிடத்தில் 5 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த நாளில் விடுதலையோடு ஒரு ஜெபத்தை எடுக்க போகிறோம். ஏன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை? என்னோட சேர்ந்து நீங்கள் உங்கள் சிந்தை எங்கேயும் சிதற விடக்கூடாது. இயேசு ரத்தம் ஜெயம். சில நேரம் சில காரியத்தை கர்த்தர் சிலர்கிட்ட தான் பேசுவார். ஏலியின் பிள்ளைகள்கிட்ட கர்த்தருக்கு பேச மனசு இல்லை. தாமதமாய் பிறந்த சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுறார் இல்லை. அதுபோல இந்த யோசுவா கூட சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் யோசுவா, நான் உன்னை கைவிட மாட்டேன் யோசுவா, பயப்படாத. 5 காரணங்களுக்காக அந்த யோசுவாவை விட்டு கர்த்தர் விலகவே இல்லை. அதுதான் நம்முடைய செய்தியினுடைய மிக முக்கியமான சாராம்சம். அந்த 5 குறிப்புகள் நம்முடைய இருதயத்திற்கு தேவன் அப்படியே நம்மளை ஆண்டவர் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கீழ் பகுதி இப்படி சொல்லும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கீழ் பகுதி இப்படி சொல்லும். யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நம்பர் 1, தேவனோடு பழகும் யோசுவா. சொல்லுங்க இந்த வார்த்தைய, தேவனோடு பழகும் யோசுவா. கவனியுங்கள், மோசேயை குறித்து எங்க பைபிளை பாருங்க. அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நல்லா கவனிங்க.
ஒரு குறிப்பிட்ட நேரம் கர்த்தரோடு உறவாடி விட்டு ரிட்டர்ன் பேக், திரும்பினான். ஆனா ஒரு யங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு வாலிப தம்பியை நீங்க கவனிச்சு பாருங்க, பிரிய மனசு இல்லை. ஆசரிப்பு கூடாரம்னா என்ன? மனிதனும் தேவனும் சந்திக்கும் ஒரு இடம், தேவனும் மனிதனும் சந்திக்கிற ஒரு இடம். ஆண்டவரே, நீர் சந்திக்கிற இந்த இடத்தை விட்டு எனக்கு பிரிய மனசே இல்லப்பா. தேவனோடு பழகுற ஒரு யோசுவாவை பாருங்க, எனக்கு பிரிய மனசு இல்லை. நான் இப்படி சொல்லட்டுமா, நீ என்னை விட்டு பிரிய மனசு இல்லாமல் இருந்த காரணத்தினால் நானும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. வாலிபர்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன். தம்பி, தங்கச்சி, சபையின் வாலிபர்களா இருக்கிறீங்க, நீங்க இந்த வாலிப வயசுல கர்த்தரை விட்டு நீங்க பிரியாம இருந்தீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க எதிர்காலம் மிக ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. உங்க வாழ்க்கை பேரண்ட்ஸ் நம்பி இல்ல, தேவ சமூகத்தை நம்பி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஆரம்பிச்சுட்டா அந்த வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் விசேஷமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரோடு பழகு பழகு பழகுன்னு சொல்லல யாரும், தன்னார்வமாகவே ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து தேவனோட பழகுற பாருங்க. மோசேக்கு 2 பசங்க, எலெயாசார், கெர்சோம். இந்த 2 பசங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லை. லிசன் டு மீ. இந்த 2 பேர் தான் மோசேயின் பிள்ளைங்க தான் இருக்குதே தவிர ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து பழகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எந்த குறிப்பும் இல்லை. ஆனா ஒரு பின்னணி இல்லாதவன், யாருமே சொல்லாதவன், அவனுக்குள்ளேயே தேவனோடு பழகுன்னு ஒரு பழக்கம் அவனுக்குள்ள உருவாகி ஆண்டவரோடு பழகி கொண்டே இருக்கிறான் வாலிப வயதில். பாருங்க, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்தரங்கத்திலே நான் தேவனோடு பழகுறத கர்த்தர் வெளியரங்கமா பார்த்து எனக்கு பலனை தருகிற ஒரு ஜீவனுள்ள கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்தரங்கத்தில் நான் வடிக்கிற கண்ணீர், பண்ணுகிற ஜெபம், எழும்புகிற அந்த நேரம், இதெல்லாம் யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஒரு தெய்வம் ஒருவர் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். கவனித்து கொண்டு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த 6.25 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு உன் பையன்கிட்ட நீ தராத இந்த ஊழியத்தை என்னை சந்திக்கிற, என்னோடு பழகுகிற அந்த யோசுவாவுக்கு இந்த பொறுப்பை தா என்று கர்த்தர் சொன்னார். தேவ பழக்கம் உள்ள ஒரு யோசுவாவை ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகவே முடியாது, உன்னை கைவிடவே முடியாது. யோபு 22:26 இப்படி சொல்லுகிறது, அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கேளுங்க, கர்த்தரோட பழகுற பழக்கம்லாம் இருக்கா? சர்ச்சுக்கு சாமி கும்பிட வரல, ஆண்டவரோட பழக வந்திருக்கிறோம். சத்தமா அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். போய் சாமி சாமி என் காரியத்தை பார்த்துக்கா சாமி, காணிக்கப்பட்டி 2 தொட்டு கும்பிட்டு, வாசல் 2 தொட்டு கும்பிட்டு வர்றதுக்கு இல்லைங்க, தெய்வத்தோடு பழகணும், ஆண்டவரோடு பழகணும். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப். நம்மை உண்டாக்கின ஆண்டவரோடு ஒரு தெய்வீக பழக்கம். ஒரு பின்னணி வேண்டாம் பிரதர், உங்களுக்கு கர்த்தரோடு பழகுற ஒரு பழக்கம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். உங்களை கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை யாராவது தூக்கி விட மாட்டாங்களா, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி உங்க இருதயம் ஏதாவது தேடுனா, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சமூகத்துக்கு பழகி பாருங்க, உங்களை இந்த தேவ சமூகம் தூக்கி விடும் வல்லமை கொண்டது. ஆண்டவரோடு பழகுற ஒரு பழக்கம், சத்தமா அல்லையே சொல்லுங்க பார்க்கலாமே. தேவனோடு பழகுற ஒரு பழக்கம். 5 நிமிஷம் ஒரு சாமியை கும்பிட்டு அந்த சாமிக்கு தேவையான ஒரு 10 ரூபாயை போட்டு வரதல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுதினமும் தினம்தோறும் அவரோடு என் வாழ்க்கை ஆரம்பிக்கப்படணும், அவரோடு என் வாழ்க்கை முடிக்கப்படணும். அவரோடு பழகுற ஒரு மனுஷனை விட்டு அவர் ஒரு நாள் பிரியவே மாட்டார். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிற ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா, அல்லது 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறவங்கள நல்லா இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அப்படி அசந்துட்டாலும்
கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பிடுவார். தெரியுமா? ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் நீ இது என்னோட பழகுகிற ஒரு நேரம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் மனக்கண்களை திறக்கட்டும். வானாதி வானங்கள் இருக்கிற எல்லா தேவதூதர்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை கோடான கோடி தூதர்கள் பாடி ஆராதிக்கும் போதும், அவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன் அவரோடு கூட பேசி அவரை ஆராதிப்பதை தவிர, அவரோடு பழகுவதை தவிர அவர் வேற எதையும் ஒன்றையும் கேட்பதே இல்லை. அவரோடு பழகணும். பக்கத்தால் சொல்லுங்க, மனுஷனோட பழகினதெல்லாம் போதும், கர்த்தரோட பழகுன்னு சொல்லுங்க. உட்காந்து புரணி பேசுனதெல்லாம் போதும், தின்ன தண்ணியாக தேய்ச்சதெல்லாம் போதும். அல்ல இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோனில் புரணி பேசுனதெல்லாம் போதும். சிலர் புரணி பேசுறதுல உற்சாகம் அடைந்து விடுவார்கள். என்ன பாஷனே தெரியல. பெண்கள் புரணி பேசுனதெல்லாம் போதும். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரோட பேசு. கைங்க உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோட பேசு? தெய்வத்தோடு பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. எந்நேரமும் துதி, எந்நேரமும் துதி, எந்நேரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு வரணும். நான் 15 வருஷம் ஜெபத்தில், ஆற்றங்கரையில் ஜெபத்தில் செலவழிச்ச ஒருத்தரை சந்திக்க போயிருந்தேன். ஜெபத்துக்காகவே வாழ்ந்தார். ஜெபத்துக்காக தான் போவார். ஜெபத்திலே வாழ்ந்தார். அப்போ அவரை நாங்கள் போய் சந்தித்தேன். நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, எப்படி இவ்வளோ நேரம், இப்போ நீங்கள் அவரை விட்டுட்டிங்கன்னா ஒரு ரூம்குள்ள இந்த நல்ல ஒரு ஏசி ரூம் பாஸ்டையா வச்சுருக்கிறாரு, இந்த ரூமில் அவரை விட்டுட்டிங்கன்னா 7 மணி நேரம்னால உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். நமக்கு 7 நிமிஷம் கூட ஓடாது. அதுக்குள்ளேயே 10 கொட்டாய் விட்டுருவோம். இந்த கொட்டாய் விடுற ஆவி இருக்குது பார்த்தீங்களா? குமரி ஒத்தையில் போனாலும் கொட்டாய் ஒத்தையில் போகவே போகாது. அது 5-10 பேரை கூட்டிகிட்டு போகும். 7 மணி நேரம் விட்டால் கூட அவர் பாட்டுக்கு உட்காந்து நேரம் போகிறதே தெரியாமல். இந்த நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கீங்களா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமா ஆசீர்வாதம். அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாம் பாடுறாங்க. அந்த தம்பி சபைக்கு நான் போயிருந்தேன், நன்னிலத்துக்கு. அந்த தம்பி வந்திருந்தார். தம்பி, எப்படி இந்த பாட்டு எழுதுனீங்க? எல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன் பாஸ்டர். நான் பாஸ்டர் பையன் தான், எல்லாரும் என்னை ரொம்ப திட்டாங்க. என்னை ஒருத்தர் தலையிலே அடிச்சிட்டேன். நீ எல்லாம் விளங்க மாட்டாடா, உருப்படுவியாடா சொல்லிட்டாரு. ரூமை பூட்டுனேன், முழங்கால் படிக்கிட்டேன். ரூமை திறந்தா அடுத்த நாள் மதியம் தான் திறந்தேன். அது வரைக்கும் ஜெபத்திலேயே கிடந்தேன். அப்போ கிடைச்ச பாட்டு தான் 5 பாட்டு. அதில் ஒன்று தான் ஒரு பாட்டு என்னை வெளியில் கொண்டு வந்துச்சு. அவரோட பழகுனா தலையில் தட்டவங்க கூட கைத்தட்டி பாட்டு பாடுற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைப்பார். அப்போ 15 வருஷம் ஜெபத்தில் கழிச்சவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், எப்படி இவ்வளோ நேரம் உங்களால் ஜெபிக்க முடியுது, கர்த்தரோட பழக முடியுது? அப்போ எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார். எப்பொழுதுமே உங்களை சுற்றி ஒரு ஹம்மிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹம்மிங்னா தெரியுமா? ஒரு சுதி, ஒரு என்ன பாட்டு? இன்னும் அதிகமா, அப்படி ஒரு பாட்டு, ஒரு ஸ்துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு எப்போவுமே நம்மளை சுற்றிக்கிட்டே இருந்தா நம்மளை சுற்றி ஒரு தேவ பிரசனம் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அப்படி அனுபவம் இருக்கா? ஒரு அனுபவம் கிடையாது. ஒரு அனுபவம் கிடையாது. வர வேண்டியது முக்காடு கூட ஒழுங்காக போடுறது கிடையாது. அரசியல்வாதி மாதிரி துண்டு போட்ட மாதிரி போட்டு உக்காந்துக்கிட்டு கட்சி கூட்டில் இருந்து உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துட்டு போகிறோம். உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கா? கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவோடு நடப்பது. அந்த 4 பேருக்காக நன்றிப்பா, அதுதான் ஆமேன்னு சொல்லுதுக்கப்பா. வாலிப தம்பி, கர்த்தரோடு உனக்கு ஒரு பழக்கம் இருக்கா? சில பேர் சபைக்காக நல்ல உழைப்பாங்க. ஸ்பீக்கர் பாக்ஸை தூக்குவான், பாத்ரூம் எல்லாம் கழுவுவான், எல்லாம் பூச்சட்டியெல்லாம் எடுப்பான், ட்ரெஸ் எல்லாம் துவைப்பான். வேலை செய்யணும், தப்பில்லை. அதை விட தெய்வத்தோட பழகணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகள் ஏன் வீழ்ந்து போகிறார்கள்? அதில் முதல் காரணம் தன்னை உண்டாக்கின தெய்வத்தோடு பழக்கமின்மை.
என்னைக்கோ ஒரு காலத்தில் பழகினது. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்னால பிரிய முடியாது. சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா, சர்ச்சு முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் சர்ச்சு நடந்திருக்கலாமோன்னு தோணும். சில பிரசங்கம் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணும். பாட்டு முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பாடி இருக்கலாமோன்னு தோணும். அப்படி தோணுதுனாலே உங்களுக்குள்ள உசுர் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? உசுர். சில பேருக்கு அப்படி தோணும், பார்த்துருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம். நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தோன்றது ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் கொஞ்சம் கை மடக்கி கொண்டு தூங்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் நித்திரை செய்யலாமா, கும்பக்கரண மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பெறலாமான்னு என்னைக்காவது ஸ்பிரிச்சுவலா இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பைபிள் வசனம் படிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் 10 பேருக்கு கைப்பிரதி கொடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் தேவனை ஆராதிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா, வீட்டுக்கார்ட்ட அடி வாங்கினாலும் ஆலயத்துக்கு நம்ம தொடர்ந்து வரலாமா. அதுதான் யோசுவா. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம். ஆசிரியர் போடுறதுல இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம். கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. யோசுவா, யோசுவா, உன்னை விட்டு என்னால பிரிய முடியாது. இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ளேயும் தேவ பழக்கங்கள் பெருகணும். அதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய மெயின் கரு. இந்த ராத்திரி கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பாஸ்டர் தேவனோடு பழகணும்னா, விட முடியாத பாவ பழக்கங்கள் விடணுமா? கர்த்தரோட பழகணும். ஜெயிக்க முடியாத மாம்சத்தை ஜெயிக்கணுமா? தெய்வத்தோட பழகணும். குடும்பத்தின் தரித்திரம் நீங்கணுமா? தெய்வத்தோடு பழகணும். சாப கட்டுகள் உடையணுமா? தெய்வத்தோடு பழகணும். பிசாசு நம்மளை தொடாமல் இருக்கணுமா? தெய்வத்தோடு பழகணும். பரிசுத்த உணர்வுகள் நமக்கு வேணுமா? தெய்வத்தோடு பழகணும். ஒரு வாலிப தம்பி ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொன்னா, இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி எனக்கு பரிசுத்தமான பார்வையே இருக்காது, யாரை பார்த்தாலும் அசிங்கமா பார்ப்பேன். என்றைக்கு இயேசு என் உள்ளத்துக்குள்ள வந்தாரோ, வந்ததுக்கு அப்புறம் தான் என் பார்வையே பரிசுத்தமான பார்வையா மாறுச்சு. அது வரைக்கும் எனக்கு பார்வையில பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தமா பார்க்கணுமா? தேவனோடு பழகணும். நாடகத்திலிருந்து விடுதலை பெறணுமா? தேவனோடு பழகணும். சினிமாவிலிருந்து விடுதலை ஆகணுமா? தெய்வத்தோடு பழகணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? கொலையின் ஆவி, ரவுடியின் சுபாவம், துன்மார்க்கமான எண்ணம், இந்த உலகத்தின் மாம்சத்தின் எண்ணங்களுக்கெல்லாம் விலகி இருக்கணுமா? நான் தெய்வத்தோடு பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பழக்கம்தான் என்ன மனுஷனா மாற்றும். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் பழகு. சொல்லுங்க, இன்னும் செல்போனில் ஆஃப் பண்ணிட்டு பழகு. ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு உட்காந்து தேவனை நல்லா துதி பாடு, பழகு. நேரெடுத்து பழகு. ஆசீர்வதிச்சால் வழி உங்களை போக விட மாட்டேன். பழகு, கண்ணீரோடு பழகு, தெய்வத்தோடு பழகு, சத்தமிட்டு கூப்பிடு, ஆராதி. உன் வீட்டை தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்க. தேவனுடைய வீட்டில் வந்து தங்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயபக்தி உள்ள ஒரு கொர்நேலியுவின் வீட்டை தாண்டி தெய்வதூதனால் போய்விட முடியவே முடியாது. நீங்க ஏழையா இருக்கலாமா, நல்ல பணங்காசு இல்லாம பாவப்பட்ட குடும்பமா இருக்கலாமா, தெய்வத்தோடு பழகி பாருங்கள். உங்கள் தலையெழுத்து மாறும். உங்களை குறித்து தவறான அடையாளமும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்வீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? ஆண்டவரே உம்மோட பழகணும். இயேசு பிதாவோடு பழகுவதற்கு அதிகாலையில் இருட்டோடு எழுந்தார் என்று மார்க் 1:35 படிக்கிறோம். லூக்கா 5:15 படிக்கிறோம். அவரோ மலையின் மீது ஏறி தனித்திருந்தார் என்று படிக்கிறோம். எவ்வளவு வயசானாலும் தேவனோடு பழகுவதை ஒரு நாளும் குறைச்சிக்கொள்ளார். ஏறக்குறைய 84 வயசு உள்ள ஒரு அன்னாள் அம்மா, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மாவை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆராதனை குறையில, ஆலய குறையில, உபவாசம் குறையில, 84 வயசுலையும் உபவாசம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆலை பிள்ளைங்கெல்லாம் கேட்குறேன், வாழ்க்கையில் உபவாசம்லாம் இருக்குதா? சிக்கன் ரைஸ் தான் பாஸ் இருக்குது, உபவாசமே காணோம்.
ஞாயிற்றுக்கிழமைனாலே கறி நாள் தான் நமக்கு தெரியுது. கறி 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 கறி. ஞாயிற்றுக்கிழமை கறி நாள் இல்லை, கர்த்தருடைய நாள். என்ன கொஞ்சமா ஆமென்? தம்பி, ஆண்டவரோட உனக்கு பழக்கம் இருக்கா? நான் எங்க பிள்ளைகளை கூப்பிட்டு நான் சொல்லிவிட்டேன், பெரிய பிள்ளை ஆன பிறகு இங்கப்பா சர்க்குணம் பாஸ்ட் பிள்ளைங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை பரலோகத்தில் கூப்பிட மாட்டாரு. ஊரெல்லாம் சுற்றி சுற்றி பிரசங்கம் பண்ண என் மகன். அதனால் அந்த பிள்ளைகளை தயவா அதெல்லாம் கிடையாது. நீ ஒழுங்கா கர்த்தரோட பழகி உனக்கு நன்மை தீமை அறியத்தக்க வயசு வந்து நீ கர்த்தரை தனியாக பிடிச்சிட்டு போனாதான் அங்கே பரலோகத்துக்கு போக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு மட்டும் உலகத்தில் எதுக்குனாலும் ரெக்கமெண்ட் இருக்குது, பரலோகத்துக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. உங்க தனிப்பட்ட சொந்த ஜீவியம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும் சக்தி உள்ளது. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே ஒருத்தன் காணப்படாமற் போனான். தேவனோடு பழகிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் காணப்படாம போனான். இப்படிலாம் ஜெபிங்க, ஆண்டவரே நான் போய் விபத்துல வியாதியில சாகிறதை விட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே என் உயிர் பிரியட்ட ஆண்டவரே. இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு வேணா உயிரோடு இருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. மரணம்னு வந்துட்டாலும் எல்லாம் டல்லாயிடுறாங்க. அப்பா மரணமா? சொல்ல நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே கேரளாவில் ஜாய் பொன்னூசன் ஒருத்தர் இருந்தார். பப்ளிக் மீட்டில் பிரசங்கிச்சு கொண்டிருக்கும் போதே பின்னாடி விழுந்து இறந்து போனார். அருமையான ஒரு மரணம். பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே வருகிற ஒரு மரணம். கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான், தேவனோடு பழகுறான், காணப்படாமல் போனான். கர்த்தரோடு பழகி பாருங்க, தரித்திரம் காணப்படாம போகும், இல்லாமை காணப்படாம போகும், பாவ சுபாவம் காணப்படாம போகும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வியாதி காணப்படாம போகும். எதை குறிச்சு மன அழுத்தம் இருக்கிறதோ அதெல்லாம் காணப்படாமல் போகும். கர்த்தரோடு பழகிறவன் முகத்துல எப்போது ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பழக்கம் என்னில் பெருகுவதாக. இரண்டாவது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை வேகமா எடுங்க பார்க்கலாம். நேரம் ரொம்ப சுருகி இருக்கிற காரணத்தினால் வேக வேகமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். வேகமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 92வது பக்கம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8, 9, 10 சேர்ந்து படிக்கலாமா? அமலேக்கியர் வந்து ரெபித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார். கவனிங்க, பிறகு நான் பாயிண்ட் சொல்றேன். யுத்த பழக்கம் இல்லை யோசுவாவுக்கு. நல்லா கவனிங்க. அமலேக்கியர் யாரு? யுத்தத்தில் பழகினவர்கள். மோசே கூட சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவர். யோசுவாவுக்கு தேவ பழக்கம் இருந்துச்சே தவிர யுத்த பழக்கம் இல்லை. ஆமாவா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? இப்ப கார் ஓட்டி பழக்கம் இல்லாத ஒருத்தர் கொண்டு போய் காரை கொடுத்தீங்கன்னா எங்கெங்க இழிப்பாருன்னு தெரியவே தெரியாது. ஆமாவா? தெரியாது. ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாத ஒருத்தரை விட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. கீபோர்டு வாசிக்க பழக்கம் இல்லாத ஒருத்தரை விட்டீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பார். எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் வேணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சமைக்கிறது கூட ஒரு பழக்கம். பழக்கம் இல்லாத ஒரு ஆள் சமைக்க சொல்லுங்க, ஏதேன் தொட்டு எச்சரிப்பாக தான் இருக்கும். இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா, எப்படிதான் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் வேணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழக்கம் இல்லாம எதையும் செஞ்சு விடவே முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் வேணும். யுத்தம் செய்யறதுக்கு ஒரு பழக்கம் வேணுமே. யோசுவாவுக்கு ஒரு யுத்த பழக்கம் இல்லையே. யுத்த பழக்கம் இல்லாத யோசுவாவை பார்த்து
நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் செய். நல்ல பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு அம்மா சர்ச்சைக்கு வந்தாங்க. ஞானஸ்தானத்தை குறித்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்த 3 மாசத்துல கையை தூக்கிட்டாங்க. அந்த பாசனர், எம்மா உங்களுக்கு ஞானஸ்தானம் என்னன்னு தெரியுமா? பழக்கம் இல்லையே, அதை குறித்து ஒரு அறிவு இல்லையே, எப்படி கை தூக்குறீங்க? பழக்கம் இல்லையே. ஒரு காரியத்தை செய்வதற்கு பழக்கம் இருக்கணும். நீங்க நீங்க படிச்சாலும் இன்டர்ன்ஷிப்னு ஒன்று வைப்பான், அதை நீங்க கொஞ்சம் பழகணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் வச்சு அந்த சர்டிஃபிகேட் எங்கேயும் போக முடியும், பழக்கம் வேணும். யுத்த பழக்கம் இல்லாத இருக்கிற ஒரு இடத்துல யோசுவாவை ஆண்டவர் நிப்பாட்டி மோசே சொல்றாரு, இந்த மனுஷனுக்கு யுத்தம் பண்ணு. சபை நடத்துறது கூட பழக்கம் வேணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நான்லாம் ஒரு வேதாகம கல்லூரி படிச்சுட்டு நேராக ஊழியத்துக்கு போயிட்டேங்க. ஒரு பாஸ்ட் கீழெல்லாம் நான் இருக்காம போயிட்டேன். ஏன்னா அதுக்கு காலங்கள் சமயங்கள் இல்லை. ஆனால் இப்போ யார் ஊழியத்துக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் வருஷமாவது ஒரு பாஸ்டர் கீழே இருந்து வர்றது பெரிய உத்தமம். ஏன்னா எனக்கு ஒரு செத்த வீட்டுக்கு போய் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. ஏன்னா பழக்கம். ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுச்சுன்னா எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எனக்கு பழக்கம். ஆரம்ப காலம் ஒரு குடும்ப பிரச்சனைக்கு கணவன் மனைவி வந்தான்னு அவங்களுக்கு ஆலோசனை சொல்ற பழக்கம். ஏன்னா நேராக ஊழியத்துக்கு வந்துட்டோம். பைபிள் காலேஜ் அறிவு இருக்க தவிர இந்த பழக்கமோ அனுபவங்களோ இல்லை. ஏதாவது ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு தேவ மனுஷனோட இணைஞ்சி கொஞ்ச நாள் இருந்து அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி அடக்கரை நடத்துறாங்க, எப்படி ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைக்கு ஒரு பிரேயர் நடத்துறாங்க அப்படின்னு ஏதாவது பார்த்து பழகிறதா தெரியும். ஒண்ணுமே தெரியல. நீச்சல் தெரியாதவனை கொண்டு போய் தண்ணியில் தூக்கி போட்டு அடினா எப்படி இருப்பான், அந்த மாதிரி அடிச்சு முதல் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு. ஒரு ஊர்ல தங்கி இருக்கிறேன். காலையில் லட்சுமின்னு ஒரு அம்மா வந்து கதவு தட்டுது. நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்டுச்சு. ஆமாமான்னு. என் மாட்டுக்கு ஜோமணி விடுவீங்களான்னு கேட்டுச்சு. 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து வந்து மொத ஒரு ஊழியத்தில் பாத்திரம் பண்ணம்லாம் வாங்கி இந்த ஊரில் ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்ல காலையில் கதவு தட்டப்படுவதே மாட்டுக்கு ஜெபிக்கவா? அதுவே சொல்லுது. தேங்காய் கொண்டு வந்திருக்கேன், அதுவா சொல்லுது. என்ன கொண்டு வந்திருக்கேன் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு அதுவா சொல்லு, தேங்காய் கொண்டு வந்திருக்கேன், மாட்டுக்கு ஜோமன்னு வருவீங்களா? நான் என்ன செய்யறது? போனால் நான் தேங்காய் ஜோம் பண்ணி கொடுக்குறேம்மா, நீங்கள் போய் அந்த மாட்டு அடி வயிற்றுல வீக்கம் இருக்குது, பால் கறக்க முடியல, அந்த காம்பை தொட முடியல, அவ்வளோ வீக்கம். எனக்கு அந்த 2 மாடு தாயா இருக்குது, அதுதான் என் ஜீவன், வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. நான் ஜோம் பண்ணி தரேம்மா. ஏன் மனசுக்குள்ளனா அங்கே போனால் மாடு எத்திருச்சுன்னா என்னடா செய்யறது? பழக்கம் இல்லையே. மாட்டுக்கடியில் நடந்து பழக்கம் இருந்தால் தானே. நான் ஜோம் பண்ணி தரேம்மா. இல்லைங்கய்யா, அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. நிறைய கூட்டத்துக்கு போயிருக்கு போல அந்த அம்மா. நீங்கள் வந்து எண்ணெயை வச்சு ஏசு ரத்தம் செய்யன்னு சொல்லி பூசுங்க யாங்குது. எவ்வளோ விவரம் என்னை கூப்பிடுது பாருங்க. சின்ன பையன் தான் அந்த அம்மா கூப்பிடுது. நானும் காலையில் 5 மணிக்கு வாயை கூப்பிடிச்சிட்டு போய் கையில் அந்த பாராசூட்டு ப்ளூ கலர் பாட்டில், இன்னும் ப்ளூ கலராக தான் இருக்காது, அந்த ப்ளூ கலர் பாட்டில் உள்ளே ஊற்றிட்டு உள்ளங்கையில் போய் அந்த மாட்டு நான் 2 கண்ணில் அந்த மாட்டை காலை பார்த்துக்கிட்டு, ஏசு ரத்தஞ்சயம் ஆண்டவரே, இந்த மாட்டை இப்படியாவது சுகமாக்குங்கப்பா, இந்த வீக்கம் வத்துட்டுப்பா, இந்த அம்மாவை நினச்சிருங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். மாட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஏங்க நம்புவீங்களா? கூட்டிகிட்டு போன 1 மணி நேரத்தில் வீக்கம் சல்லுன்னு வத்திருச்சு, டப்புன்னு. அப்போதான் நான் நினச்சேன், மனுஷனுடைய ஜெபத்துக்கு மட்டும் இல்லை, மாட்டுக்கு ஜெபம்னாலும் கர்த்தர் கேட்கிறாரு. ஏன்னா மிருக ஜீவன்களை அவர் தானே உண்டாக்கி இருக்கிறாரு. ஏங்க அந்த விரைச்சி நின்ன அந்த பால் வர்ற அந்த இடம்லாம் நல்லா சுத்தமாக வத்தி போயிருக்கு. பக்கத்தில் போய் தொட்டாலே உதைக்கும். ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஊழிய அன்னைக்கு சூடு பிடிச்சிச்சு. பரவாயில்லப்பா. எல்லாரும் சொன்னாங்க, கோழிக்கு சோமம் இல்லையா, அந்த தம்பிட்டு போ. கோழி குரங்கு கோட்டாங்கிட்ட அம்புட்டு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. பழக்கம் இல்லை. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, வந்து என்னை தேய்ச்சி விடுங்கய்யா.
நீங்க தேய்ங்க. அந்த அம்மாவுக்கு சொல்றது, நான் தேய்ச்சா கேட்குமோ கேட்காதோ, எனக்கு வழிமுறைகள் தெரியும், ஆனா வல்லமும் உங்ககிட்ட தான் இருக்கு. கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பழக்கம் இல்லை, ஆரம்ப காலத்தில் எதுவுமே பழக்கம் இல்லை. நல்லா கவனிங்க. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தையில யோசுவாவுக்கு யுத்த பழக்கம் இல்லை, லிசன், ஆனா யுத்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிற மனசு இருக்கு. பழக்கமா ஒப்பு கொடுத்தலான்னு கேட்டா, பழக்கத்தை விட ஒப்பு கொடுத்தல் மேன்மையான காரியத்தை செய்யும். எனக்கு பழக்கம் இல்லையா யுத்தம் செஞ்சு? நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு போய் ரெவித்தீமில் அமலேக்கியரோடு போய் யுத்தம் செய்வது இம்பாசிபிள். எனக்கு யுத்தம் செய்ய எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் இந்த ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஒப்பு கொடுத்தல் எனக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு இந்த ரெவித்தீமில் பழக்கம் இல்லாத அந்த யுத்தத்தில் ஒப்பு கொடுத்த உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சபைக்கு கூட ஒப்பு கொடுத்த விசுவாசிகள் தேவை. ஒப்பு கொடுத்ததெல்லாம் சரித்திரங்களா மாறும். பைபிள்ல ஆதியாகமம் 22:12, உன் ஏகசுதன் என்றும் உன் குமாரன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அம்மா முத இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு போயிருக்கிறோம். ஆலயத்தில் எப்படி உட்காரு, எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்குறாங்க, எங்க அம்மா மட்டும் இப்படி உட்கார்ந்துருக்கு. எப்படி கை தட்டணும்னு எங்களுக்கு தெரியல, எப்படி என்னன்னு தெரியல. ஆனா ஒன்று இருந்துச்சு, எங்களுக்கு என்ன சொன்னாலும் செய்யற ஒப்பு கொடுக்குற பழக்கம் எங்களுக்கு இருந்துச்சு. கர்த்தர் எங்களை எல்லாத்தையும் மாத்திட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 394 கிலோமீட்டர் அருப்புக்கோட்டைக்கு மேட்டூருக்கும். இப்ப திடீர்னு எங்க அம்மா செத்து போச்சுன்னு சொன்னா கூட கார்ல போனாலுமே 6 மணி நேரம் ஆகும், பஸ்ல போனா 9 மணி நேரம் ஆகும். யாருமே தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க ஒருத்தரும் கிடையாது. இந்த பகுதியில் எனக்கு பழக்கமான ஒருத்தரும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒப்பு கொடுக்கிற மனசு இருந்துச்சு. ஒப்பு கொடுத்ததின் விளைவு, இந்த அனுபவம் உள்ள மூத்த போதகரா இருக்கிற இந்த ஐயா திருச்சபைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு எனக்கு இந்த ஊருக்கு பழக்கம் இல்லை, ஆனா ஒப்பு கொடுக்கறதுக்கு மனசு இருந்துச்சு. எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்குற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி, பழக்கையிலனால கர்த்தருக்காக எதையாவது செய்யறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற யோசுவாக்கள் இருந்துச்சுன்னா, அந்த யோசுவா விட்டு கர்த்தர் விலகுவதே இல்லை, அவனை கைவிடுவதே இல்லை. நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் அந்த ஈசாக்கை நான் சரித்திரமா மாத்துறேன். இந்த ரூத்தம்மா இருக்காங்க பாத்துங்க, ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், ஓ சாமி ஏன் சாமி மாமி போலாமா? கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. நகோமிட்ட அந்த அம்மா சொல்லுது, ஓ சாமி ஏன் சாமி மாமி, இன்னிலேருந்து என் வாழ்க்கைய மோவாப்பை விட்டு பெத்லகேமுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். மோவாப்பு வேண்டாம், பாவ பழக்கம் வேண்டாம், பழைய விக்கிரக வேண்டாம், பழைய அசுத்த வேண்டாம், பழைய பாவம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த பெத்தேல் இருக்கிற அந்த தேவன் எனக்கு வேணும். இன்னைக்கு முதல் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து போன அந்த ரூத்த கர்த்தர் ஒரு சரித்திரமா மாத்தலையா? ஒப்பு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் ஒப்பு கொடுத்து பின்வாங்கி நிற்கிறார்கள். கர்த்தர் இன்னைக்கு ஒன்று பார்த்து கேட்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்துக்காக பின்வாங்கி பயந்து ஒதுங்கி நிற்காத, பழக்கம் இல்லைன்னு சொல்லி பயந்து நிற்காத. பழக்கம் இல்லைனாலும் உனக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனசு இருந்தா கர்த்தர் உன்னை பழக்கம் இல்லாத அந்த இடத்துல உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவா. செபா இது நடத்த சொன்னா பழக்கம் இல்லைன்னு ஒதுங்கிறாதீங்க, வந்து நடத்துங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வசனம் வாசிக்கிறதுக்கு பழக்கம் இல்லைன்னு ஒதுங்கிறாதீங்க. ஆரம்பத்தில் தப்பு தப்பா தான் பழகுவோம், ஒப்பு கொடுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபையில கடைசி பெஞ்சியா இருக்காதீங்க, முதல் பெஞ்சுக்கு வாங்க. ஓரமா ஒதுங்கிறாதீங்க, என்ன செய்யணும்னு கேளுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசினா ஏதாவது செய்யுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஏதாவது செய்யுங்க. ஊழியரோடு இணைந்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏதாவது செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இருப்பது கொஞ்ச நாள் தேவனுக்காக வாழ்ந்து பழக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்வீங்களா? பாருங்க அந்த வெற்றி எப்படி முடியுது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அப்புறம் முடியல. 14ஆம் வசனம். மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு பழக்கமில்லாத யுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீல, இது நினைவு கூறணும். இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டான். கர்த்தர் வெற்றி சிறந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யுத்த பழக்கம் இல்லாத இருக்கிற தாவீது ஒரு கவன் கல்லினாலே 40 நாள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு யோசுவாவை அந்த ஒரு கோலியாத்தை ஒரு கல்லினாலேயே கீழே தள்ளினான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பழக்கம் இல்லைன்னு ஒதுங்கிறாதீங்க, ஒப்பு கொடுங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான வார்த்தைங்க. எனக்கு யுத்தம் செய்ய பழக்கம் இல்லை, ஆனா மோசே சொல்றதை கேட்டு என்னை அர்ப்பணித்து வாழ்றதுக்கு எனக்கு ஒரு ஒப்பு கொடுத்துட்றாங்க. ஒரு சின்ன சாட்சி நான் ஜெபிக்க போறேன். சமய மேட்ச் மயிலாடுதுறை பக்கத்தில் பூந்தோட்டம்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு மதுரையே போதும் பாஸ்டர், பூந்தோட்டம் எதுக்குன்னு கேட்குறீங்களா? சரஸ்வதினு ஒரு சாமி இருக்குல்ல, அங்கே தான் இருக்கு. ஒரு பிள்ளை முத எழுதணும்னா அந்த சாமிகிட்ட கொண்டு போய் நோட்டு பெண்ணை வாங்கி கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் ஒரு சகோதரனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. மோசஸ் அவர் பேர். ஆண்டவரே, இவ்வளவு பேர் இங்கே இருக்கிறாங்க, ஒரு சபை கூட இல்லையப்பா அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு சகோதரன் தலைமை போதகர்கிட்ட போய், நம்ம பாஸ்டையா மாதிரி அவர் ஒரு முதிர்ந்த பாஸ்டர், தலைமை போதகர்கிட்டையா போய், பாஸ்டையா அந்த பூந்தோட்டத்துக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன், என்னை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. டே, உனக்கு என்னடா பழக்கம் இருக்கு? உனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியுமா? அங்கே போய் ஏதாவது ஜனங்களுக்கு சொல்ல தெரியுமா? விக்கிரகத்தில் ஊறி போன ஊர் நீ சொன்னால் கேட்பாங்களா? என்னன்னு தெரியல, கத்திர நான் பாரப்படுத்துறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டையா, என் தலையில் கை வச்சு என்னை ஜெபம் பண்ணி அனுப்புங்க பாஸ்டையா. அனுப்புனா அவங்க போய் ஊழியத்தை ஆரம்பித்தாருங்க. இன்றைக்கி அந்த ஊழியத்தில் அவங்க சபையில் 350 விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் போய் 2 நாள் வசன கருத்தரங்க பேசிட்டு வந்தேன். பழக்கம் இல்லை, ஆனால் அங்கே போய் கர்த்தருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒப்பு கொடுத்தல் இருக்கு. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் விசுவாசிங்க ஒரு ஆள் சர்ச்சில் இருக்காது, எல்லாம் கிராம ஊழியத்துக்கு போயிடும். இயேசு அறிவிக்கும், புதிய ஆத்துமாக்கள் வந்து நிற்பார்கள். ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு பார்க்கறதுக்கு. பழக்கம்னு ஒதுங்கிறாங்க நிறைய பேர். ஆனால் ஒரு மனுஷன் நான் ஒப்பு கொடுக்குறேன் இந்த பூந்தோட்டத்துக்காக, பிசாசின் பிடியிலிருந்து ஒரு கூட்டத்தை கர்த்தர் விடுவித்து ஜீவ மார்க்கத்துக்கு ஒரு கூட்டத்தை அந்த மனுஷனை நம்பி ஆண்டவர் தருகிறார். ஆகவே தான் இந்த ராத்திரி நம்மோட பேசுகிறார். யுத்த பழக்கம் இல்லாத யோசுவாவுக்கு ஒப்பு கொடுக்க ஒரு மனசை வச்சு ஆண்டு சொன்னார், என்னால் உன்னை விட்டு விலகவும் முடியாது, உன்னை கைவிடவும் முடியாது. தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் அனுமதித்தால் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம்பா, ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, உமக்காகத்தானே உயிர் வாழ், உம்மை நேசிக்கிறே, வாழ்ந்தாள் உம்மோடுதான். கண்ண மூடி, மறித்தாள் உம்மோடுதான். நான்
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே. ஓ உமக்கா தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தால் உம்மோடுதான், மரித்தால் உம்மோடுதான். நான் வாழ்ந்தால் உம்மோடுதான். கண்ணை மூடி கையை உயர்த்தி உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், Rabala Shandari Akara, Oh Rama Shanduri Bantuda Balariantuda, Marital Ummoduda, Atuma Baretai Tarumaya, Abhishekathal ennai nirapumaya, Atuma Baretai அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தால் உம்மோடுதான். அர்ப்பணித்து வாழ்ந்தால் உம்மோடுதான். எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ராத்திரி சமயத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2வது நாள் மாலையிலும் கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்க. தேவனோடு பழகும் ஒரு யோசுவாவை போல உம்மோடு பழகுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தான்ப்பா. பழக்கம் இல்லதான் ஆண்டவரே, ஆனா கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிற மனசு இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, அந்த நேரத்தில் நீ மட்டும் ஒப்பு கொடுத்து யுத்தம் செய்யாம இருந்திருந்தா இஸ்ரவேலர்களை அமலேக்கியர் மேற்கொண்டிருப்பாங்க. யோசுவா, அந்த காலகட்டத்தில் பழக்கமே இல்லை, ஆனா நீ ஒப்பு கொடுத்ததுனால நான் உன்னை சொல்றேன், உன்னை விட்டு விலகுவதுமே இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மறந்தாரோ நினைக்காதீங்க, கர்த்தர் விலகினாரோ நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மை விட்டு விலகாதிருக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஓ ராபால அன்னை பாஷைகளை பேசி ஓ ராபால ரீபா ஹத்துடாலதியாரபலபரப விலகாத கிருபை, விலகாத பிரசன்னம், விலகாத கர்த்தருடைய வல்லமை ஒரு நாள் விலகாம இருக்கட்டும். உடைய கிருபை கூட இருக்கட்டும் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த ஜனங்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உள்ள கரத்துல இந்த ஜனங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.